ஓம் சாய்ராம். இன்றைய சாயி பொன்மொழி: நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கணும். ஒரு சமயம் அசோக சக்கரவர்த்தி அவருடைய பிறந்த நாளை வெகு விமர்சையா கொண்டாடுறார். அப்ப பல ராஜாக்கள் பலவிதமான பரிசுகள் அவருக்கு வருது. சிற்றரசர்கள்னா அவர்கள் வசூலித்த அந்த வரி பணத்தை கப்பமா கொடுக்கிறார்கள். ஆனா மதக நாட்டு ராஜா மட்டும் எதுவுமே கொண்டு வராம வெறும் கையோட வர்றார். ஏன் அப்படின்னு கேட்டப்ப, எங்கள் தேசம் ரொம்ப பஞ்சத்துல கஷ்டப்பட்டு இருக்கு, குடிக்கிறதுக்கு நீர் கூட இல்லாம வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதுனால பல அழிவுகள், அதனால வீடு அமைக்கவும் நீர் கல்வி கூடம் அமைக்கவும் நான் இந்த பணத்தை செலவழிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் ரொம்ப உடம்பு முடியாம இருந்தார்கள், அவர்களுக்காக மருத்துவமனையும் கட்டிட்டேன். அதனால இந்த வரி பணம் எனக்கு கொண்டு வரதுக்கு இல்ல, ஒரு நல்ல காரியத்துக்கு செலவழிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அசோக சக்கரவர்த்தி, ரொம்ப சிறந்த காரியம், சுயநலமின்றி மற்றவர்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறாய், ரொம்ப மகிழ்ச்சின்னு அவரை பாராட்டி மற்ற அரசர்களுக்கும் இந்த முக்கியத்துவத்தை எடுத்து உரைக்கிறார். மற்றவர்களுக்கு உதவும்படியா நன்மை தரக்கூடிய செயல்களை நம்ம செய்யறது தான் உண்மையான சர்வீஸ் பக்தி. விரும்பின பக்தி பக்தின்னு சொன்னா பத்தாது. பகவான் சொல்றார், ஐ டோன்ட் வாண்ட் யுவர் பக்தி, ஐ வாண்ட் யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நல்ல செயல்களை செய்வதற்கான மாற்றத்தை தான் உங்களுள் கொண்டு வரணும், அதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்றார் சுவாமி. பிரணவஸ்வரூபா ஹரி ஓம் சாயி நாராயணா ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் சத்ய சாயீஸ்வராய ஹரி ஓம் யாதவாய மாதவாய கோவிந்தாய நம ஓம் யாதவாய மாதவாய கோவிந்தாய நம ஓம் பரமாத்மா ரூபாய ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் சத்ய சாயீஸ்வராய ஹரி ஓம். மீண்டும் நாளை சந்திப்போம்.